السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. الحمد لله. தேவபந்த் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களில் அடுத்ததாக தாருல் உலூம் தேவபந்துடைய 154 வருஷ வரலாறு, இதை ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருஷங்களில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன, சம்பவங்கள் என்ன என்றத பார்ப்போம். அந்த அடிப்படையில் முன்னால் சொன்ன மாதிரி தாருல் உலூம் தேவபந்த் ஹிஜ்ரி 1283 முஹர்ரம் மாதம் 15ஆம் தேதி, இங்கிலீஷ் கேலண்டர் படி 1866 மே மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சத்தாண்டு சொல்லக்கூடிய பள்ளி வாசலில் ஒரு மாதளம் மரத்துக்கு கீழால் ஒரு உஸ்தாத், ஒரு மாணவர், முல்லா மஹ்மூத் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய தேவபந்துடைய ஊரை சேர்ந்த உஸ்தாதும், அதே தேவபந்துடைய ஊரை சேர்ந்த ஒரு மாணவர் மஹ்மூதுல் ஹசன், ஒரு உஸ்தாத் ஒரு மாணவர் என்ற அடிப்படையில் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மதரசாவுடைய ஆரம்ப பொறுப்புதாரிகளாக ஷூரா ஜமாத்தாக 7 பேர் கொண்ட ஒரு ஜமாத் தயார் செய்யப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக மதரசா ஆரம்பித்து சுமார் 4 நாட்களுக்கு பின்னால் முஹர்ரம் 19ஆம் தேதி இது தேவபந்துடைய ஊர்வாசிகளுக்கு ஒரு அறிக்கையுடைய அடிப்படையில் இந்த விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டது. அந்த ஷூரா ஜமாத்தில் ஹஜரத் ஹாஜி ஆபித் ஹுசைன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஹஜரத் மௌலானா முஹம்மது காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலை, ஹஜரத் மௌலானா மெஹ்தாப் அலி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஹஜரத் மௌலானா ஜுல்ஃபிகார் அலி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஹஜரத் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஹஜரத் ஹாஜி முன்ஷி ஃபசல் ஹக் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஹஜரத் ஷேக் நிஹால் அஹ்மத் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலை, இந்த 7 பேர் கொண்ட ஒரு ஷூரா ஜமாத் இந்த மதரசாவுடைய ஆரம்பத்திலே உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த 7 பேரும் மதரசாவுடைய ஷூரா மட்டுமில்லை, இந்த மதரசாவை ஆரம்பிக்கிறதுக்காக, இதனுடைய முன்னேற்றத்துக்காக தன்னுடைய உடலால் பொருளால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த அத்தனை தகமைகள், அத்தனை ஆற்றல்களையும் பயன்படுத்தி இரவு பகலாக பாடுபட்டவங்க. இந்த 7 பேரில் ஹஜரத் மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலை மதரசாவுடைய முதலாவது சூப்பர்வைசராக, மேற்பார்வையாளராக இருந்தாங்க. ஹஜரத் ஹாஜி ஆபித் ஹுசைன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலை இவங்க மதரசாவோட முதலாவது பிரின்சிபலாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தாருல் உலூம் தேவபந்துடைய முதலாவது 30-31 வருஷ காலத்தை சுருக்கமாக பார்ப்போம். இந்த 30-31 வருஷ கால எல்லைக்குள்ள 4 பிரின்சிபல்மார் இருந்திருக்கிறாங்க. முதலாவது ஹஜரத் ஹாஜி ஆபித் ஹுசைன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலை, இவங்க 3 முறை பிரின்சிபலாக மாறி மாறி இருந்திருக்கிறாங்க. மொத்தமாக 10 வருஷம் பிரின்சிபலாக இருந்திருக்கிறாங்க. ரெண்டாவது ஹஜரத் மௌலானா ரஃபியுத்தீன் சாப் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலை, இவங்க மொத்தமாக 19 வருஷம், அது 2 முறையாக மாறி மாறி இருந்திருக்கிறாங்க. மூணாவது ஹஜரத் ஹாஜி ஃபசல் ஹக் சாப் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலை, இவங்க 1 வருஷம் பிரின்சிபலாக இருந்திருக்கிறாங்க. நாலாவது ஹஜரத் மௌலானா முனீர் சாப் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலை, இவங்க சுமார் 1.5 வருஷங்கள் பிரின்சிபலாக இருந்திருக்கிறாங்க. தாருல் உலூம் தேவபந்த் ஆரம்பித்து சுமார் 6 மாதங்களுக்கு பின்னால் ஹஜரத் மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மஷூரா பிரகாரம் மஸாஹிருல் உலூம் சஹாரன்பூர் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஹிஜ்ரி 1283 மதரசாவுடைய முதலாவது வருஷம், இங்கிலீஷ் கேலண்டர் படி 1866-67 வருஷம். ஆரம்பம் முதல் நாள் ஒரு மாணவராக இருந்தாலும் ஒரு சில நாட்களுக்குள்ள அவங்க 21 மாணவர்களாக மாறிட்டாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபை கொண்டு வருஷம் முடிகிற நேரத்தில் 78 மாணவர்களாக மாறினாங்க. அந்த 78 மாணவர்களில் 58 மாணவர்கள் தேவ்பந்துக்கு வெளியில் உள்ள
ஏனைய ஊர்களிலிருந்து வந்தவங்க. இதே மாதிரி ஏனைய ஊர்கள்னு சொல்கிற நேரத்தில் இந்தியாவுக்குள்ளே மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தானுடைய காபூல் என்று சொல்லக்கூடிய அவங்களோட தலைநகரத்திலிருந்தும் சில மாணவர்கள் ஓதுறதுக்காக வந்திருந்தாங்க. சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இந்த அடிப்படையில் மதரசால மாணவர்கள் அதிகரித்ததுனால ஓதி கொடுக்கறதுக்கு உஸ்தாத்மார்களும் அதிகமாக தேவைப்பட்டிருந்துச்சு. அந்த அடிப்படையில் ஹஜரத் மௌலானா யாக்கூப் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தலைவர் ஆசிரியராகவும், அவங்களோட சேர்த்து மௌலானா முஹம்மது ஃபாசில் பல்தி சாப், மௌலானா மீர் பாஸ்கான் சாப், மௌலானா ஃபத்தஹ் முஹம்மது சாப் போன்ற உஸ்தாத்மார்களையும் அவங்க மதரசாவுக்கு சேர்த்து கொண்டிருந்தாங்க. சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அந்த முழு வருஷத்துடைய செலவு 394 ரூபாவை கொண்டு பூர்த்தியானது. மக்களுடைய வசூலி அதை விட அதிகமாக வந்திருந்ததுனால 255 ரூபா எங்களுக்கு அந்த வருஷம் மீதமாக இருந்தது. மதரசாவுடைய 2வது வருஷம் ஹிஜ்ரி 1284, இங்கிலீஷ் கேலண்டர் படி 1867-68 வருஷம். தாருலூமுடைய வலிமையான ஒரு முறைத்தான் இன்றைக்கும் அதே முறைத்தான். அவங்க வருஷ ஆரம்பத்திலே முழு வருஷத்துக்குரிய பட்ஜெட்டை முடிவு செய்வாங்க. அந்த அடிப்படையில் 2வது வருஷத்துடைய பட்ஜெட் 700 ரூபாவாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மதரசாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய விசாலமான மனம், அவர்களுடைய தீனுக்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய இல்முக்காக உதவி செய்யணும் என்ற அந்த உற்சாகத்தின் பேரில் அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பார்த்ததை விட கூட 1275 ரூபா என்று பணம் சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த வருஷத்துடைய ஒரு கவலையான விஷயம்தான், தேவ்பந்தில் ஒரு தொற்று நோய் பரவினது. அந்த தொற்று நோயின் காரணமாக உஸ்தாத்மார்கள், மாணவர்கள் நிறைய பேர் இதை கொண்டு பாதிக்கப்பட்டாங்க. அந்த அடிப்படையில் உஸ்தாத்மார்களும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டதுனால சுமார் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக மதரசால பாடங்கள் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. சொல்கிறாங்க, இப்படியாக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்களுடைய வருகையில் எந்த ஒரு விதமான மாற்றமும் ஏற்படலை. அந்த வருஷம் மாணவர்கள் அதிகரித்து 120 வரையில் வந்து சேர்ந்தாங்க. சொல்கிறாங்க, தாருல் உலூமுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுண்டா, தாருல் உலூமு கொண்டு சொல்ல ஒரு கட்டிடமோ அல்லது மாணவர்களுடைய சாப்பாட்டிற்குரிய எந்த ஒரு ஏற்பாடுமோ இல்லாத நிலைமையில் இவ்வளவு மாணவர்கள் வந்து சேர்ந்தாங்க. முன்னால் சொன்ன மாதிரி தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஆரம்ப காலத்தில் ஓத வந்தவங்க, அதில் ஊர்வாசிகள்ண்டா அவங்களோட வீட்டில் இருந்தே தங்கிட்டு வருவாங்க. ஏனைய வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவங்க, அது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது ஆப்கானிஸ்தான் பக்கத்தூர்கள் போன்ற பக்கத்து நாடுகளிலிருந்து வரக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய தங்குறதுக்கு ஏற்பாடு, அவங்களோட சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடு, அவங்களோட உடுப்பு கழுவுறதுக்குரிய ஏற்பாடு, அவங்களோட சொந்த தேவைக்குரிய அத்தனை செலவையும் தேவ்பந்துடைய மக்கள் தான் பொறுப்பெடுத்திருந்தாங்க. அப்போ அதனால தான் இதில் சொல்கிறாங்க, ஒரு கட்டிடமோ மாணவர்களுக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்குரிய ஒரு குசினியோ இல்லாத நிலைமையில் 120 மாணவர்கள் வந்து சேர்ந்திருந்தாங்க. இந்த வருஷம் ஏற்பட்ட இன்னொரு அதிர்ச்சி என்னன்னு சொன்னால், தாருல் உலூம் ஆரம்பித்து இப்போ தான் 2வது வருஷம் போகுது. தாருல் உலூம்ட பிரின்சிபல் ஹஜரத் ஹாஜி ஆபித் ஹுசைன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க திடீரென ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முடிவு செஞ்சாங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப யோசனையாக, ஒரு தடுமாற்றமான ஒரு நிலைமையாக இருந்துச்சு. இப்போ தான் மதரசா ஆரம்பிச்சிருக்குது, பிரின்சிபலாக இருக்கிறதுக்கு மிகவும் தகுதியான ஒரு மனிதர் தான் ஹஜரத் ஹாஜி ஆபித் ஹுசைன் சாப். அவங்க திடீர்னு சொல்லி ஹஜ்ஜுக்கு போகிறன்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்கிற, யாரை பொறுப்பாக ஆக்குற என்ற ஒரு தடுமாற்ற நிலைமையில் இருக்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஒரு சில அவங்களோட உள்ளத்தில் போட்டு அவங்க அதை மஷூரால முன் வச்சு மௌலானா ரஃபீயுத்தீன் தேவ்பந்தி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பிரின்சிபலாக ஆக்குறாங்க. இதே மாதிரி இந்த 2வது வருஷம் தாருல் உலூம் தேவ்பந்துடைய பாடத்திட்டங்களில் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் ஹிஃபுதும் நாதிராவும், அதாவது நாசிரான்னு சொல்கிறது குரானை பார்த்தோதுறது. அப்போ குரானை பார்த்தோதுறதுக்கும் மனனம் செய்கிறதுக்கும் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தர்ஜா ஃபார்சி ஒரு ரியாசி, கணிதமும் ஃபாரசியும் படித்து கொடுக்கறதுக்கான ஒரு வகுப்பையும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தேவையான உஸ்தாத்மார்களும் இந்த வருஷம் சேர்க்கப்படுறாங்க. இதே மாதிரி தாருல் உலூம் தேவ்பந்தில் உஸ்தாத்மார்கள், மாணவர்கள் அதிகரித்ததுனால, அதில் வரவு செலவுகள் அதிகரித்ததுனால
தாருல் உலூம் தேவபந்துக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்டனையும் இந்த வருஷம் அவங்க சேர்த்துக்கொள்கிறாங்க. அடுத்தது 3வது வருஷம் ஹிஜ்ரி 1285, இங்கிலீஷ் கேலண்டர் படி 1868 69 வருஷம். ஹஜரத் மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தாருல் உலூம் தேவபந்து நோக்கி வராங்க. வந்து மதரசாவுடைய நிலைமைகளை கவனிக்கிறாங்க. மதரசாவுடைய மாணவர்களிடத்தில் எக்ஸாம் எடுக்கிறாங்க. இதே மாதிரி மதரசாவை பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவுபடுத்துகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பற்றி பின்னால் நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், இவங்க ஹஜரத் மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மௌலானா மம்லூக் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல 2 பேரும் ஒன்றாக ஓதினவங்க, ஒரே கிளாஸ்மேட். அதுக்கு பின்னால் மௌலானா மம்லூக் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால் இவங்க 2 பேரும் ஷா அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல போயிட்டு 2 பேரும் ஒன்றாகவே ஹதீஸையும் படித்தாங்க. ஹதீஸையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு 2 பேரும் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இடத்துல போயிட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் பையத் செஞ்சு ஒரே அளவு காலம் தர்பியத்துடைய காலத்தையும் உண்டாக கழிச்சிட்டு அதுக்கு பின்னால் மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஊர் கங்கோஹுக்கு போகிறாங்க. மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னோட ஊருக்கு வந்துட்டு அதுக்கு பின்னால் தில்லிக்கு போயிட்டு அங்கே தன்னுடைய தொழிலையும் ஹதீஸை படித்து கொடுக்குறதுலையும் ஈடுபடுறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட். அப்போ இவங்க மதரசாவுக்கு வந்து முன்னால் சொன்ன மாதிரி மதரசாவை பார்த்து மாணவர்களிடத்தில் எக்ஸாம் எடுத்து அதுக்கு பின்னால் மதரசாவுடைய நிலைமையை பற்றி அவங்களோட மதரசாவை பற்றி உள்ள அவங்களோட அபிப்பிராயம் என்ன, அவங்க மதரசாவை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத தெரிவுபடுத்தினாங்க. அடுத்ததாக இந்த வருஷம் கடைசியில் ஒரு ஜல்சா, அதாவது ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு ஹஜரத் மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகின மாணவர்களுக்கு கிதாபுகள் ஹதியாவாக அவர்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்னண்டா, இந்த 3வது வருஷத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா வைக்கிறாங்கன்னு சொல்லி சில நேரம் யோசிக்கலும். இதேன் காரணம்னு சொன்னால், தேவபந்துடைய ஆரம்பம், மதரசாவுடைய ஆரம்ப காலம் ஓதுறதுக்கு வந்த எல்லாருமே ஆரம்பம் முதல் கடைசி வரை ஓதுறதுக்கு வரல. ஏனென்றா தேவபந்துடைய ஆரம்பத்திற்கு முன்னால் நான் மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வாழ்க்கையுடைய விஷயம் பேசுகிற நேரத்தில் தெளிவுபடுத்தியிருந்தேன். தேவபந்துடைய ஆரம்பத்திற்கு முன்னால் ஒரு இடத்துல முழு ஆலிமுடைய அந்த சிலபஸையோ கோர்ஸையோ படிக்கிற ஒரு முறை இருக்கல. ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு ஆலிம் இடத்துல ஒவ்வொரு கலையை ஒவ்வொரு பாடத்தை படித்து அப்படித்தான் உலமாக்களாக மாறுவாங்க. கடைசியாக ஹதீஸை படித்து முடிஞ்சு ஆலிமாக மாறுவாங்க. அப்போ அந்த அடிப்படையிலையும் அதே மாதிரி சிலவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தேவபந்துக்கு வெறுமனே ஒரு சில பாடங்களை படிக்கிறதுக்காக வந்தாங்க. சிலவங்க ஹதீஸை மட்டும் படிக்கிறதுக்கு வந்தாங்க, வந்து தௌரா ஹதீஸை படித்தாங்க. சிலவங்க வந்து வேறு வேறு பாடங்களை படிச்சுட்டு போகிறதுக்கு வந்தாங்க. அப்போ யார் யார் எந்தெந்த பாடங்களை படிச்சுட்டு போகிறதுக்கு வந்தாங்களோ அப்போ அவங்களோட பாடங்கள் முடிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு விழாவை வச்சு அவங்கள மதரசாலிருந்து வெளியாக்கினாங்க. அடுத்தது 4வது வருஷம் ஹிஜ்ரி 1286, இங்கிலீஷ் கேலண்டர் படி 1869 70 காலம். 2வது வருஷத்தில் எப்படி ஒரு தொற்று நோய் பரவினதோ அதே மாதிரி இந்த 4வது வருஷத்துலேயும், ஆனால் அதை விட பயங்கரமாக ஒரு தொற்று நோய் முழு தேவபந்த்லேயும் பரவுது. இந்த முறை முதல் முறையை விட பயங்கரமாக இருந்ததுனால அதிகமான உஸ்தாத்மார்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் முதல் முறையை விட ஒரு நீண்ட காலம், சுமார் 5 மாதத்துக்கு மேற்பட்ட காலம் மதரசால பாடங்கள் துண்டிக்கப்படுவது. அடுத்ததாக ஹஜரத் மௌலானா ரஃபீஉத்தீன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரின்சிபலாக இருந்தவங்க, அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு நியத்து வைக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு சொல்லி முடிவு செஞ்சதுனால திரும்பவும் முதலாவதாக இருந்த பிரின்சிபல் ஹஜரத் ஹாஜி ஆபித் ஹுசைன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பிரின்சிபலாக ஆக்குறாங்க. 3வது வந்து அடுத்த விஷயம் இந்த வருஷத்தில் நடந்தது. ஹஜரத் மௌலானா சயீத் அஹ்மத் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு உஸ்தாதாக தாருல் உலூம் மதரசாவுக்கு சேர்க்கப்படுறாங்க. அடுத்து தாருல் உலூம் தேவபந்துடைய 5வது வருஷம் ஹிஜ்ரி 1287, இங்கிலீஷ் கேலண்டர் படி 1870 71 காலம்.
இதில் குறிப்பாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. முந்தின வருஷம் அது மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு வருஷம். நோயின் காரணமாக 5-5.5 மாதத்துக்கு மேலே பாடங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தது. வழமையாக தேவபந்துடைய தொடர்புள்ள மதரசாக்கள் எல்லாமே சுமார் ஒரு 9.5 மாதம் தான் அவங்களோட பாடம் நடக்கும். ஷவ்வால்ல இருந்து ஷாபான் வரைக்கும் பாடம் நடக்கும். அப்போ 9.5 அப்போ அதில் கடைசி 1/2 மாதமும் அது எக்ஸாம்லையும் விழாலையும் அதுகளிலே கழிஞ்சிடும். அப்போ 9 மாதம் பாடத்தை பார்த்தோம்னா அதில் எக்ஸாம், அதில் லீவுகள், இந்த வியாழன் வெள்ளி லீவ் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோன்னு சொன்னால் பாடம் நடக்கக்கூடியது சுமார் நான் நினைக்கிறேன் ஒரு 6.5-7 மாதம்தான். அப்போ 7 மாதத்தை ஒரு 7 மாதம் எடுத்தாலும் அப்போ அதில் 5 மாதம் பாடம் இல்லைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 180% பாடம் இல்லாமல் இருந்திருக்குது. இனி அதனால் என்ன செஞ்சாங்க, முந்தின வருஷம் பாடங்கள் இழந்த பாடங்களை திரும்ப இந்த வருஷம் பூர்த்தி செஞ்சாங்க. அதனால் எந்த ஒரு புதிய மாணவர்களையும் மதரசால சேர்க்கல. அடுத்தது 6வது வருஷம் ஹிஜ்ரி 1288 இங்கிலீஷ் கேலண்டர் படி 1871-72 காலம். சொல்கிறாங்க இந்த வருஷம் மாணவர்கள் அதிகரிக்கிறதுனால சத்தாவுடைய பள்ளியில் இடம் எங்களுக்கு குறைபாடாக இருந்தது. அதனால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கிட்ட உள்ள மஸ்ஜித் காதின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கு மதரசாவை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தாருல் தேவபந்தில் இந்த அடுத்த பள்ளிக்கு ஷிஃப்ட் பண்ணினதுக்கு பின்னாலேயும் மதரசால மாணவர்கள் அதிகரிப்பாங்க என்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால புதிய ஒரு பள்ளி, ஒரு ஜாமியா மஸ்ஜித் கட்டப்படணும் என்று முடிவு செய்யப்பட்டு ஹஜரத் ஹாஜி ஆபித் ஹுசைன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. உங்களோட கண்காணிப்பில் இந்த பள்ளி கட்டப்படட்டும் உண்டு. அவங்களுக்கு அந்த பள்ளியுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால அவங்க பிரின்சிபலுடைய பதவியிலிருந்து நீங்குறாங்க. திரும்பவும் மௌலானா ரஃபியுத்தீன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பிரின்சிபலாக ஆக்கப்படுவது. அடுத்தது 7வது வருஷம் ஹிஜ்ரி 1289 இங்கிலீஷ் கேலண்டர் படி 1872-73 காலம். சொல்கிறாங்க இந்த 7வது வருஷம் தான் தாருல் தேவபந்த் ஆரம்பித்ததுக்கு பின்னால் முதல் முறை சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு மாணவர்கள் வெளியாக்கப்படுறாங்க. முன்னால் சொன்ன அந்த விழாவில் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படலை. அண்ட் அங்கே யாரும் பூர்த்தியான அதாவது அந்த ஆலிமுடைய கோர்ஸை முடிச்சுட்டு போகல. இடையில அவங்களுக்கு தேவையான பாடங்களை படித்து முடிச்சுட்டு போகிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்போ இந்த முறை தான் இந்த 7வது வருஷம் தான் என்ன செய்கிறாங்க, பூர்த்தியான ஆலிமுடைய சிலபஸை முடித்ததுனால அவங்களுக்கு அந்த ஆலிமுடைய சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து பட்டத்தையும் கொடுத்து வெளியாக்குறாங்க. சொல்கிறாங்க தாருல் ஆரம்பித்த நாளில் இருந்து இந்த வருஷம் 7வது வருஷம் வரையில் சுமார் 25 மாணவர்கள் வெளியாக இருந்தாங்க. ஆனால் ஜல்சாவுடைய விழாவுடைய நேரம் வெறுமனே 9 மாணவர் உலமாக்கள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் பிற்காலத்தில் இந்தியாவில் பிரபலமாக இருந்த உலமாக்கள் ஒரு சிலர் யாருண்டா மௌலானா அஹ்மத் ஹசன் அம்ரோஹி ரஹ்மத்துல்லாஹி அலை, மௌலானா ஹலீல் அஹ்மத் சஹாரன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலை, மௌலானா ஃபக்ருல் ஹசன் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலை, மௌலானா அப்துல்லா அன்சாரி அம்பேட்வி ரஹ்மத்துல்லாஹி அலை, மௌலானா ஃபத்தஹ் முஹம்மத் தான்வி ரஹ்மத்துல்லாஹி அலை, மௌலானா அஹ்மத் ஹசன் தேவ்பந்தி ரஹ்மத்துல்லாஹி அலை, காதி ஜமாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலை, மேலும் மௌலானா அப்துல்லா ஜலாலாபாதி ரஹ்மத்துல்லாஹி அலை போன்ற உலமாக்கள் இந்த 9 பேருக்கு மத்தியில் இருந்தாங்க. சொல்கிறாங்க இதே மாதிரி இந்த வருஷம் இந்த 7வது வருஷம் இந்தியாவுடைய பல இடங்களில் இருந்து ஏற்கனவே ஓதி முடிச்சிருந்த உலமாக்கள் கூட தாருல் ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை விளங்கி ஹதீஸுடைய பாடங்கள் உடைய அதாவது முக்கியத்துவத்தை விளங்கி அவங்க திரும்பவும் ஹதீஸை படிக்கணும் என்ற ஒரு ஆசையில் தாருல் தேவபந்தில் சேர்றாங்க. இதே மாதிரி மாணவர்களுக்கு அதாவது பட்டமளிப்பு விழாவில் முன்னால் சொன்ன மாதிரி எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்கு ஹதியாவாக கிதாபுகளை கொடுப்பாங்க. அப்போ கிதாபுகளை கொடுக்கறதுக்காக பல புக் பப்ளிஷர்ஸ் என்ன செய்கிறாங்கண்டா அவங்களோட பப்ளிஷர்ஸில் இருந்து ஹதியாவாக தேவபந்துக்கு ஏராளமான கிதாபுகளை தீனுடைய பல துறைகளில் பல கலைகள் சம்பந்தமான கிதாபுகள் அனுப்பி வைக்கிறாங்க. சொல்கிறாங்க முஸ்லீம் பப்ளிஷர்ஸ் மட்டும் இல்லை, ஹிந்து பப்ளிஷர்ஸ் கூட அவங்களோட புக் பப்ளிஷர்ஸில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய
தீன் சம்பந்தப்பட்ட இஸ்லாம் சம்பந்தப்பட்ட துறைகளுடைய கிதாபுகளை ஹதியாவாக தாருல் உலூம் தேவபந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க, மாணவர்களுக்கு அதை ஹதியாவாக கொடுக்குமாறு. அடுத்ததாக தாருல் உலூம் தேவபந்துடைய 8வது வருஷம் ஹிஜ்ரி 1290, இங்கிலீஷ் கேலண்டர் படி 1873-74 வருஷம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஜாமியா மஸ்ஜித் பூர்த்தியாக அதனுடைய கட்டிடம் பூர்த்தியாகுது. அந்த அடிப்படையில் மஸ்ஜித் காதியில் இருந்த மதரசாவை ஷிஃப்ட் பண்ணி ஜாமியா மஸ்ஜிதுக்கு கொண்டு வராங்க. சொல்கிறாங்க, இந்த வருஷம் அல்ஹம்துலில்லா 5 மாணவர்கள் தன்னுடைய ஆலிம் கோர்ஸை பூர்த்தி செய்கிறாங்க. அந்த பூர்த்தி செஞ்சவங்களுக்கு மத்தியில் உள்ள முக்கியமான ஒருத்தர் தான் இந்த மதரசாவுடைய முதல் மாணவர் மஹ்மூதுல் ஹசன், தேவ்பந்தை சேர்ந்தவங்க. பிற்காலத்தில் ஷேகுல் ஹிந்தாக மாறினாங்க, முழு இந்தியாவோட மிகப்பெரிய ஷேக்காக மாறினாங்க. இந்தியாவில் உள்ள பெரும் 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 உலமாக்கள், தேவ்பந்தோட சம்பந்தப்பட்ட அதிகமான பெரிய உலமாக்கள் இவங்கள்ட்டே ஓதினவங்க தான். இவங்க எல்லாருடைய உஸ்தாதாக கருதப்படுறாங்க. அவங்க இந்த வருஷம்தான் வெளியாகினாங்க. அடுத்தது இந்த வருஷத்துடைய விழால ஹதரத் மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலை, மௌலானா மஸ்ஹர் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலை, இதே போன்று இன்னும் இந்தியாவுடைய சில முக்கியமான மூத்த உலமாக்களும் கலந்து அந்த விழாவை சிறப்பிப்பிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த வருஷம் மௌலானா சித்திக் அஹ்மத் அம்பேட்வி ரஹ்மத்துல்லாஹி அலை, மௌலானா அப்துல்லா கோலியாரி ரஹ்மத்துல்லாஹி அலை, மௌலானா அப்துல் ஹக் பிரேல்வி ரஹ்மத்துல்லாஹி அலை, மௌலானா முஹம்மத் முராத் பாக்பட்னி ரஹ்மத்துல்லாஹி அலை, இந்த 4 பேரும் உஸ்தாதாக தாருல் உலூமுக்கு சேர்க்கப்படுறாங்க. அடுத்ததாக தாருல் உலூம் தேவபந்துடைய 9வது வருஷம் ஹிஜ்ரி 1291, இங்கிலீஷ் கேலண்டர் படி 1874-75 வருஷம். இந்த வருஷம் தாருல் உலூமுடைய முதல் மாணவர் ஹஜரத் மௌலானா மஹ்மூத் ஹசன் தேவ்பந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள ஒரு இஜாசி அடிப்படையில், அதாவது அவங்கள கண்ணியப்படுத்துகிற அடிப்படையில் அவங்கள முஈனுல் முதர்ரிஸாக, அசிஸ்டன்ட் டீச்சராக மதரசால சேர்க்குறாங்க. அப்போ இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு சம்பளம் என்று சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கல, அவங்கள வெறுமனே ஒரு அசிஸ்டன்ட் டீச்சராக எடுக்கிறாங்க. இதுக்கு அடுத்து, அதாவது 10வது வருஷத்தில் தான் அவங்கள 4வது கிளாஸுக்கு, 4வது வகுப்புக்கு ஒரு உஸ்தாதாக முடிவு செய்கிறாங்க. அந்த வருஷம், அதாவது அடுத்த 10வது வருஷம் சம்பளத்தோட உஸ்தாதாக முடிவு செய்யப்பட்டாங்க. இதே மாதிரி தாருல் உலூமுடைய போங்குடி அடிப்படையில், அதே தாருல் உலூமுடைய சிஸ்டமின் பிரகாரம் இந்தியாவில் எங்கெங்கே மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ, முன்னால் நாங்கள் சொன்னோம் தாருல் உலூம் ஆரம்பித்து 6 மாதங்களுக்கு பின்னால் சஹாரன்பூரில் மதாஹிருல் உலூம் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. இதே மாதிரி தில்லியில், மீரட்டில், ஹார்ஜாவில், புலந்த் ஷஹரில், அலிகட்டில், முராதாபாத்தில் பல இடங்களில் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு தாருல் உலூமுடைய அதே சிஸ்டத்தில், ஹதரத் மௌலானா காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மஷூராவின் பிரகாரம். இதே மாதிரி தானா பவனில் ஒரு மதரசா இருந்தது, மதரசா அரபியான்னு சொல்லி. அந்த மதரசாவும் இந்த வருஷம் தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஒரு கிளையாக தன்னை பதிவு செஞ்சு கொண்டாங்க. இதே மாதிரி இந்த வருஷத்துடைய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, குஸ்துன்துன்யா, இஸ்தம்பூலுடைய ஒரு பிரபலியமான மெகசின் அல் ஜவாஇப்னு சொல்லக்கூடிய அந்த மெகசின், அவங்க என்ன செய்கிறாங்க, தாருல் உலூம் தேவ்பந்தை கண்ணியப்படுத்துகிற அடிப்படையில் அவங்களோட மெகசின்ட சில காப்பீஸை அனுப்பி வைக்கிறாங்க தாருல் உலூம் தேவ்பந்துக்கு. இதே மாதிரி தாருல் உலூம் சம்பந்தமாக அந்த மெகசீன்லையும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது அந்த காலத்தில் ஹிலாஃபத்தை உஸ்மானியாவுடைய காலம், ஒட்டமன் எம்பரர்களுடைய காலம் அது. அதனால் இந்த அல் ஜவாயிப்னு சொல்லக்கூடிய மெகசின் இது தாருல் ஹிலாஃபா, அதாவது அந்த காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய மர்கஸாகத்தான் இஸ்தம்பூல் இருந்தது. அப்போ மர்கஸில் இருந்து வெளியாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான பிரபலியமான ஒரு மெகசின் தான் இந்த அல் ஜவாயிப்ன்றது. அப்போ இதை கொண்டு என்ன தெரிய வருவதுன்னு சொன்னால், இந்த 9 வருஷ கால எல்லைக்குள்ள அல்ஹம்துலில்லா தாருல் உலூம் எந்த அளவுக்கு பிரபலியமானதாக மாறிடுச்சுன்னு சொன்னால், இஸ்தம்பூல் தாருல் ஹிலாஃபா வரும் வரையில் இதனுடைய நலவுகள் பேசப்படுற அளவுக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா முஸ்லீம்களுக்கு மத்தியில் தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஹிதுமத்துகளை, இந்த மதரசாவை பற்றி அல்லாஹ் அந்த செய்திகளை பரப்பி வச்சிருந்தான்.
இதே மாதிரி சொல்கிறாங்க, இந்த 9வது வருஷம் ஷூராவுடைய அதாவது ஒன்று கூடல்ல ஹசரத் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மஷூராவின் பிரகாரம், அவங்களுடைய கருத்தின் பிரகாரம் தாருல் உலூமுக்குண்டு சொல்லி ஒரு தனியான ஒரு கட்டிடம் கட்டப்படணும், அதுக்குண்டு நாங்கள் சில நிலங்களை காணிகளை வாங்கணும் என்று அவங்களோட கருத்தின் பிரகாரம் அதுக்குண்டு வேறையாக வசூல் செய்யப்பட்டது. ஏற்கனவே ஒவ்வொரு வருஷம் வசூல் செய்வாங்க மதரசாவுடைய செலவுக்காக. ஆனால் இன்னைக்கு மஷூரா செஞ்சு ஒரு காணியை வாங்குறதுக்காகன்னு சொல்லி தனிப்பட்ட ஒரு வசூல் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, மக்களுடைய உதவி, மக்களுடைய உற்சாகம், அவங்களுடைய இஹ்லாஸ், மக்களுடைய அதாவது ஈடுபாடின் மூலமாக என்ன செய்கிறாங்க, ஒரு காணியை வாங்கி கொள்கிறாங்க. இது வந்து தாருலும் அதாவது மஸ்ஜித் சத்தாவுக்கு ஷுமால் மக்ரிப், அதாவது வடமேற்குன்னு நினைக்கிறேன், தமிழ் அப்படி ஐக்கியம் சொல்கிற வடமேற்கு பகுதியில் ஒரு காணியை வாங்குகிறாங்க. இதே மாதிரி இந்த வருஷம் நடந்த ஒரு முக்கியமான விஷயம்தான், ஒரு இங்கிலீஷ் ஸ்பை அவர் என்ன செய்கிறாருண்டா, தன்னுடைய அதாவது ஒரு முஸ்லிம் என்ற ஒரு தோற்றத்தில் தான் யார் என்ற உண்மையான நிலைமையை அறிமுகப்படுத்தாமல் ஒரு முஸ்லிம் என்ற ஒரு தோற்றத்தில் வந்து முழு தாருலும் தேவபந்துடைய அந்த மதரசாவை பார்க்குறாரு. ஒவ்வொரு பாடங்களில் உட்கார்றாரு, ஒவ்வொரு உஸ்தாத்மாரை சந்திக்கிறாரு, மாணவர்களை சந்திக்கிறாரு, தாருலூமை பற்றி ஒரு முழுமையான ஒரு ரிப்போர்ட்டை தயார் செய்கிறார். அவர் அந்த ரிப்போர்ட்டை தயார் செஞ்சு போனதுக்கு பின்னால் அந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் செய்யப்படுவது. அவர் அதில் தாருலும் தேவபந்தை பற்றி மிச்சம் அதாவது புகழ்ந்தும் அதனுடைய பெரும் தன்மையும் அவர் அதில் எடுத்து காட்டுறார். அதில் சொல்கிறாங்க, அந்த ரிப்போர்ட்டை வாசிக்கிறத கொண்டு என்ன தெரிய வருவதுண்டா, அல் ஃபத்லுமா ஷஹிதத் பிஹில் ஆதா, உண்மையான சிறப்பு என்னன்னு சொன்னால், எங்களைய பற்றி எதிரிகள் எதை புகழுவாங்களோ அதுதான் உண்மையில் எங்களிடத்தில் புகழப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி அதனுடைய உண்மையான ஒரு உதாரணம் பார்க்கலும்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட்டில் பார்க்கலும். இன்ஷா அல்லா பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ரிப்போர்ட்டை நான் தர்ஜுமா செய்கிறேன். ஒரு நீண்ட ரிப்போர்ட் அது, வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லா அதை தர்ஜுமா செய்வோம். அடுத்தது தாருலும் தேவபந்துடைய 10வது வருஷம், ஹிஜ்ரி 1292, இங்கிலீஷ் கேலண்டர் படி 1875. தாருல் உலூமுடைய ஆரம்பத்திற்கு பின்னால் 10 வருஷம் பூர்த்தியாக இருக்கிறதுனால இந்த வருஷம் பட்டமளிப்பு விழா மிகவும் சிறப்பாக நடந்தது. இதே மாதிரி அல்ஹம்துலில்லா தாருல் உலூமுடைய முதலாவது கட்டிடத்துக்காக அஸ்திவாரம் வைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் ஹஜரத் மௌலானா அஹ்மத் அலி முஹத்திஸ் சஹாரன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலை, ஹஜரத் மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலை, ஹஜரத் மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலை, ஹஜரத் மௌலானா மஸ்ஹர் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலை, இதே போன்ற இன்னும் வேறு இந்தியாவுடைய பெரிய பெரிய உலமாக்கள் அந்த அஸ்திவாரத்தை வைக்கிறதுக்காக வேண்டி ஒன்று கூடி அவங்களுடைய பரக்கத்தான கைகளை கொண்டு இந்த அஸ்திவாரம் வைக்கப்பட்டு இந்த கட்டிடத்துக்குரிய வேலை ஆரம்பிக்கப்படுவது. இன்றைக்கும் தாருலும் தேவபந்துக்கு போனால் நோதரான்னு சொல்லி ஒரு ஒரு கட்டிடம் இருக்குது, அதுக்கு 9 வாசல்கள் இருக்குது. இதே மாதிரி அதோட பக்கத்தில் உள்ள ஒரு கட்டிடம் இருக்குது, இஹாத்தா மோல்சரின்னு சொல்லி. இந்த 2 கட்டிடமும் அல்ஹம்துலில்லா கட்டுறதுக்கு ஆரம்பிக்கப்படுவது. இந்த 2 கட்டிடமும் சுமார் 8 வருஷ காலத்தில் 23,000 செலவுக்குள்ள கட்டப்படுவது. இந்த நோதராவுடைய ஒரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சைக்கினையின் படி கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகும். ஹஜரத் மௌலானா ரஃபியுத்தீன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிச்சம் கவலையாக இருக்கிற காலம், இந்த அதாவது தாருலும் தேவபந்துக்குன்னு ஒரு கட்டிடம் கட்டப்படுறதுக்கு முன்னால் அவங்க மிச்சம் கவலையோடு இருக்கிறாங்க. இந்த மதரசா புலேலுக்குன்னு சொல்லி ஒரு கட்டிடம் இல்லையே, இது எப்படி நாங்கள் கட்டுறது, இப்படி கவலையில் இருக்கிற காலம். ஒரு நாள் இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வந்து என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு குச்சால அப்படியே ஒரு பாக்ஸை வரைஞ்சு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்யுங்கண்டா முதலாவது கட்டிடத்தை கட்டுங்க. அந்த அடிப்படையில் அடுத்த நாள் காலையில் மௌலானா ரஃபியுத்தீன் சாப் ரஹ்மத்துல்லாஹி எழும்பி பார்க்குறாங்க, எப்படி ரசூலுல்லா ஒரு பாக்ஸ் கீறினாங்களோ, எந்த இடத்துல கீறினாங்களோ அந்த கோட்டுடைய அடையாளம் அப்படியே இருக்குது. அதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லா அதே அடையாளத்துக்குள்ளே தான் அந்த
நோதரா என்று சொல்லக்கூடிய 9 வாசல்கள் கொண்ட அந்த இமாரத் கட்டப்படுவது. நான் தாருல் தேவ்பந்தில் ஓத வைத்திருந்த காலம் அங்கு ஓதக்கூடிய மாணவர்களிடத்தில் நான் கேள்விப்பட்டேன் என்னண்டா, அந்த கட்டிடத்துடைய சிறப்பு என்னண்டா, எவ்வளோ பலகீனமான ஒரு மாணவராக இருந்தாலும் அந்த கட்டிடத்துக்குள்ளே வந்து, அந்த நோதராண்டு சொல்லக்கூடிய கட்டிடத்துக்குள்ளே வந்து அவர் பாடமாக்குவார்னு சொன்னால், அவர் பாடம் பார்ப்பார்னு சொன்னால் அவருக்கு லேசாக பாடம் வரும், அவருக்கு அவசரமாக பாடம் வரும், அவர் லேசாக பாடங்களை விளங்கக்கூடியவராக இருப்பார். இதே மாதிரி எவ்வளவு தான் ஒரு கஷ்டமான பாடமாக இருந்தாலும், சில நேரங்களில் ஒரு மாணவர் நல்ல திறமசாலியாக இருந்தாலும் பாடம் கஷ்டமாக இருக்கும், கிதாப் கஷ்டமாக இருக்கும், மஸ்அலா கஷ்டமாக இருக்கும். எவ்வளவு தான் கஷ்டமான கிதாபோ, கஷ்டமான பாடமோ, கஷ்டமான மஸ்அலாவோ, அது அந்த நோதராண்டு சொல்லக்கூடிய இடத்துள்ளுக்கு வந்து உட்கார்ந்து பார்த்தேன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அவசரமாக அந்த மஸ்அலாவை, அந்த பாடத்தை, அந்த விஷயத்தை விளங்குறதுக்கு அவருக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். இதுதான் அந்த கட்டிடத்துடைய பரக்கத்துன்னு சொல்லி அங்கே இருந்த மாணவர்களிடத்தில் நான் கேள்விப்பட்டேன். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 10 வருஷத்துடைய முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா தாருல் தேவ்பந்த மிக ஒரு சிறப்பான, முன்னால் சொன்ன மாதிரி எந்த நோக்கங்களை வச்சு ஆரம்பித்தாங்களோ அந்த நோக்கங்களுக்குரிய அந்த நோக்கங்களை பூர்த்தி செய்கிற அதாவது அந்த நோக்கங்கள் பூர்த்தியாகிற அறிகுறிகளை காணக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு இந்த 10 வருஷ கால எல்லைக்குள்ளே அல்லாஹ் தபாரக் வ தஆலா கொடுத்திருந்தான்.